ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடும். இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான கதை சொன்னார். கற்பனை தான், மேல் உலகத்துலேருந்து பொய்யும் மெய்யும் வந்து தான், பொய்யும் மெய்யும் உண்மையும் பொய்யும் ஒன்றா வந்து தான், ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டும் வந்து தான். அப்படி வந்துட்டு ஆற்றுல குளிக்கலாமா, ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படின்னு உண்மை குழந்தைத்தனமாக கேட்டுதான், ஆற்றுல குளிக்கலாமா அப்படின்னு. குளிக்கலாமே, யார் என்ன குளிக்கலாமா அப்படின்னு. உடனே பழைய வழக்கம் ஆடைகளை கரையில் களைஞ்சிட்டு அப்புறமே நீராடுவாங்க. அந்த வழக்கத்தில் ரெண்டு இன்னசென்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆடைகளை கரையில் வச்சுட்டு பொய் மெய் ரெண்டும் போய் தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு போச்சான். அப்படி தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது பொய் பார்த்து தான் இந்த மெய்யோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது, ஊரே மரியாதை கொடுக்குது. எப்போவுமே அந்த ஆடையை பார்த்த உடனே உண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது தான். இது உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அது தண்ணியில் முங்கும் போதே இது கரையேறி வந்து பொய்யோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மெய்யோட ட்ரெஸ்ஸை பொய் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். இப்போ வெளியே வந்து பார்த்த உடனே வேற வழி இல்லாமல் ஆடை இல்லாமல் போக முடியாதுன்னு பொய்யோட ட்ரெஸ்ஸை மெய் போட்டுக்கிட்டு அது எங்கன்னு தேடிக்கிட்டே பின்னாடி வருதான். பொய்யினுடைய ஆடை உண்மையில் அதனுடைய ஆடை அல்ல, அது மெய் போல் தோற்றமளித்தாலும் அது மெய்யினுடைய ஆடையை திருடி கொண்டு போட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒரு உருவக கதை உண்டு. இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். எப்படி பொய் போலி ஆடையோடு திரிகிறதோ அப்படி நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். நீங்கள் பொய் என்று எட்டி உதைக்கிற பல விஷயங்கள் மெய்.